ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு போலி எப்படி செய்கிறது, அதாவது ஒப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கடலை பருப்பை எடுத்து வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் அல்லது 3 விசில் விட்டுக்கலாம். பருப்பு முழுங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விசிலோ 2 விசிலோ விட்டு ரொம்ப கொலன்னு வேக விடாமல் கொஞ்சமாக வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையும் உப்பு கொஞ்சமாக போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியிலே நம்ம 1/2 கிலோ மைதா மாவை எடுத்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இது நல்லா சப்பாத்தி மாவு பெறத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை கூடுதலாக போடுங்க, ஏன்னா இது மேல் மாவு ரொம்ப சர்க்கரை ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க, இல்லை ரொம்ப கெட்டியாயிரும். மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிக்கலாம், தண்ணி இல்லாமல். பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் கையில் நசுக்கி காட்டுறேன், அந்த பதம் இருந்தால் போதும், ரொம்ப கொலன்னு விடாதீங்க. ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நசுக்குனா லைட்டாக இந்த மாதிரி உறிஞ்சி வந்தால் போதும், ரொம்ப நீங்கள் வேக விடாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுருக்கோம். சோம்பு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஏலக்காய் வச்சுக்கிறோம். சோம்பை நல்லா வறுத்துட்டு அதையும் ஏலக்காவையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி அதை தூளாக்கிக்கோங்க. நான் அப்படியே தண்ணி கையோடு தொட்டுட்டேன். நீங்கள் நல்லா வரன்னு ட்ரையில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துட்டு இது கூட நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவுக்கு நல்லா அரைச்சா போதும். இது கூட நம்ம வெல்லம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுறோம். எவ்வளோ வெல்லங்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக போடுறேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சோன்னே இந்த மாதிரி வரும் பாருங்கள். நம்ம கையில் உருண்டை போட்டால் எப்படி ஒட்டாமல் பிசு இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். இல்லாட்டி ரொம்ப போலி கொலன்னு ஆயிரும், நல்லா இருக்காது பாருங்கள். இதுதான் ஒப்புட்டு செய்யறதுக்கான சரியான பதம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை உருட்டிக்கலாம். சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சு அதை உருட்டிக்கோங்க. நல்லா நீளமாக அகலமாக உருட்டிக்கோங்க. சன்னமாக உருட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் தடவி உருட்டினங்காட்டி நல்லா சன்னமாக வந்திருக்குது. இப்போ இதில் நம்ம நடுவில் அந்த கடலைப்பருப்பு உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கலவை, அந்த மிக்ஸை இதுக்குள்ளே வச்சுக்கிறோம் நடுவில் ஸ்டஃப் பண்ணி. பாருங்கள், இப்போ இதை நம்ம அப்படியே மூடி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மூடி விடுங்க, சன்னமாக வரும் உங்களுக்கு. மிச்சம் மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க, கையில் அப்படியே பிச்சு விட்டுருங்க. ரொம்ப லைஸாக தட்டுங்க போதும். கொஞ்சம் எண்ணெய் பொலன்னு தடவிட்டு அப்புறமா தட்டினீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், உங்களுக்கு வெளியே பிரிஞ்சு வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு, சன்னமாக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்க மாவு தெரியுது நம்மளுக்கு. இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுட்டு அதில் இந்த இதை ஒன்றா போட்டு எடுக்கலாம். இந்த ஒப்புட்டை ஒவ்வொன்றா போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். சூப்பரான போலி இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் தேங்காயும் போட்டிருக்கோம், கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம். இதை ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது, ஒரு நாளோ 2 நாளோ வச்சு சாப்பிட்லாம், ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நல்லா ப்ரௌன் கலராக வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று
நெய் ஊற்றினா இன்னும் உங்களுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். இது வந்து தேங்காய் போடாமல் கூட செய்யலாம். ஆனால் தேங்காய் போடாமல் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. தேங்காய், வெல்லம், கடலை பருப்பு இது 3 கலந்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட போலி, நம்மளோட ஒப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூப்பராக செஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட பிஞ்சு வரல பாருங்கள், வெளியவே வரல. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக டெலிகாஸ்ட் ஆகும். மேலும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.